ஹாய், வெல்கம் டு தேவிகா லங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து இன்ஸ்டாகிராம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்து நமக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பிரம்ம முகூர்த்த பூஜை பத்தி நெறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, நான் அவங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சிஸ்டர் நெறைய வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பத்தி டவுட்ஸ் எல்லாமே வந்து நான் வீடியோவா வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சிஸ்டர் எல்லாத்துலயும் ஒரு ஒரு வீடியோல நெறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க நெறைய கொஸ்டின்ஸ் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் வந்து ஸ்பெஷலா வந்து இந்த வீடியோ. அக்கா நீங்க நாளைக்கு கண்டிப்பா எனக்காக இந்த வீடியோ வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோவே வந்து எடுக்கிறேன். பிரம்ம முகூர்த்த பூஜையில அவங்க என்னென்ன டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்றத வாங்க இப்ப பார்க்கலாம். இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜையில இருக்கிற டவுட்ஸ பத்தின வீடியோ தான் நம்மளோட சேனல்ல வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, அக்கா நேத்து வந்து கேட்டிருந்தாங்க, அக்கா இன்னைக்கு வந்து சண்டே. அப்ப சண்டே அன்னைக்கு நாங்க நான்வெஜ் எடுத்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து சண்டே நான்வெஜ் செஞ்சோம்னா மண்டேவும் வந்து யூஸ் பண்ணிப்போம்க்கா. அப்படி இருக்கும்போது நான் மார்னிங் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா நானுமே வந்து பாத்தீங்கன்னா சண்டே சமைக்கிறது வந்து மண்டே வந்து சிலது கொஞ்சம் மீந்துருச்சு அப்படின்னா நான் வந்து எடுத்து வச்சிருவேன். இப்போ வந்து நான் எப்படி பண்றேன் அப்படின்றத உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். இது சரியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா எடுத்துக்கோங்க. இல்ல இது வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா வந்து விட்டுடலாம். இப்போ நான் சண்டே வந்து நான்வெஜ் சமைக்கிறேன் அப்படின்னா வந்து முக்கியமா பண்றது என்னன்னா, நைட்டே வந்து கிச்சன் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லா வந்து தொடச்சு விட்டுருவேன். அப்படி இல்லைன்னா வாஷ் பண்ணி வந்து விட்டுருவேன். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ட நான்வெஜ்ஜோட வேஸ்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா, கம்பல்சரி வந்து வெளியில கொண்டு போய் வந்து கண்டிப்பா வந்து போட்டுருவோம். அது வந்து இல்லாத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கிச்சன்ல வந்து பாத்திரம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து, நம்ம நான்வெஜ் சமைச்ச பாத்திரமா இருக்கலாம், இல்ல நார்மல் பாத்திரம் எதுவா இருந்துச்சுனாலுமே, எல்லாத்தையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வாஷ் பண்ணி வந்து வச்சுருங்க. அதே மாதிரி நம்ம செய்யற நான்வெஜ் ஏதாவது மீந்துருச்சு அப்படின்னா நான் அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிருவேன். வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த வேலை எல்லாத்தையுமே நான் வந்து பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் வந்து கிச்சன் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக தொடச்சி விட்டுருவேன். அதுக்கப்புறமா வேஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அன்னைக்கே கொண்டு போய் வெளியில வந்து போட்டுருவேன். அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லா வாஷ் பண்ணி வந்து வச்சிருவேன். அதுக்கப்புறமா நைட்டே வந்து வீடெல்லாம் பெருக்கி ஒரு தடவை ஃபுல்லா மாப் போட்டு வந்து தொடச்சி விட்டுருவேன். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது நைட்டே வந்து இந்த சாமிக்கு வைக்கிற பூ எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து மாத்திருவேன். ஆனா சண்டே அன்னைக்கு மட்டும் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான்வெஜ் சாப்பிட்ருப்போம்ல, அதனால வந்து ஈவினிங் வந்து எப்படியும் விளக்கேத்த மாட்டேன். ஈவினிங் வந்து சாமிகிட்ட இருக்க பூவெல்லாம் எடுக்காம மார்னிங் வந்து என்ன பண்ணுவேன்னா, பூ எல்லாத்தையுமே சாமிக்கு வச்சிருந்த பூ எல்லாத்தையுமே வந்து எடுத்து மாத்திட்டு, அதுக்கப்புறம் காலையில தான் வந்து புது பூ வந்து வைப்பேன். இல்ல சில டைம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஏன்னா மார்னிங் வந்து எப்பவுமே பூஜை ரூம் வந்து கிளீன் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால சண்டே அன்னைக்கு என்ன பண்ணுவேன்னா, நான்வெஜ்லாம் சமைக்கிறதுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்த விளக்கெல்லாம் ஏத்தி முடிச்சுட்டு ஒரு 10 மணி டைம்லயே வந்து சாமிக்கு வச்ச பூவை வந்து எடுக்க மாட்டேன். ஆனா வந்து நம்ம ஊதுவத்தி, சாம்பிராணி எல்லாம் காமிச்சிருப்போம். அதோட வேஸ்ட் எல்லாம் அங்க விழுந்திருந்துச்சு அப்படின்னா, அதெல்லாம் மட்டும் நான் கிளீன் பண்ணி பூஜை ரூம் வந்து கிளீனா வந்து வச்சுருவேன். எப்பவுமே என்னோட பூஜை ரூம் டெய்லி கிளீன் பண்றதுனால வந்து எப்பவுமே சுத்தமா தான் வந்து இருக்கும். அதனால வந்து அத முன்னாடி நாளே வந்து பண்ணிடுவேன். பூ மட்டும் சண்டே மார்னிங் வந்து மண்டே மார்னிங் வந்து அந்த பூவை மட்டும் எடுத்துட்டு புது பூ மட்டும் வச்சிருவேன். அதே மாதிரி இன்னொரு டவுட் கேட்டிருந்தாங்க, அக்கா டெய்லி வந்து பூஜை ரூமை கிளீன் பண்றேன்னு சொல்றீங்க, டெய்லி வந்து பூஜை ரூம் அந்த மாதிரி துடைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து துடைக்கலாம் வந்து மாட்டேன். என்னோட சாமி ரூம்ல வந்து போட்டோஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2 வீக்ஸ் ஒன்ஸ் அப்படி இல்லைனா 3 வீக்ஸ் ஒன்ஸ் தான் வந்து அதை தொடச்சி மஞ்சள் குங்குமம் வந்து வச்சு வைப்பேன். மற்றபடி நம்ம அந்த பூவோட வேஸ்ட் ஏதாவது விழுந்திருக்கும் அதெல்லாம் மட்டும் டெய்லி அப்பப்போ வந்து கிளீன் பண்ணி வச்சிருவேன். அதனால என்னோட பூஜை ரூம் வந்து எப்பவுமே வந்து நீட்டா தான் இருக்கும். இது வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் டவுட்டா இருந்துச்சு. 2வது டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து இன்னைக்கு வந்து சாமிக்கு சாமந்தி பூ வந்து வைக்கிறேன்க்கா. ஆனா பாத்தீங்கன்னா 4 டேஸ் வரைக்குமே அந்த பூ வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதை தூக்கி போடுறதுக்கு எனக்கு வந்து மனசே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. எப்பவுமே சாமிக்கு வந்து பூ இல்லாம கூட நீங்க வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பழைய பூவோட சாமிக்கு எப்பவுமே பூஜை வந்து பண்ணக்கூடாது. உங்களுக்கு அப்படி கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டெய்லி சாமிக்கு வைக்கிற பூ எல்லாத்தையுமே தனியா எடுத்து காய வச்சு சாம்பிராணி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இன்னும் சில பேர் வந்து கேட்குறீங்க, சாமிக்கு ஒரு தடவை யூஸ் பண்ண பொருளை வந்து திரும்ப எப்படி நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னு. அப்படி உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா வந்து என்ன பண்ணலாம்னா, நான் வந்து சாமிக்குன்னு தனியா சாம்பிராணி வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எப்படி அப்படின்னா, நார்மலா வந்து நல்ல பூ வாங்கிட்டு வந்து, அதாவது கடையில இருந்து ஃப்ரெஷ்ஷா பூ வாங்கிட்டு வந்து அதெல்லாம் காய வச்சு சாமிக்கு காமிக்கிறதுக்கு மட்டும் நான் வந்து இந்த சாமிக்கு காமிக்கிறதுக்கு மட்டும் ஒரு சாம்பிராணின்னு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம சாமிக்கு வந்து பூ வேஸ்ட் நம்ம வைக்கிற பூவெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வந்து எடுத்து அதெல்லாம் தனியா காய வச்சு நான் எப்பவுமே என்னோட வீட்ல சாம்பிராணி புகை இருக்க மாதிரி எப்பவுமே வந்து வச்சுப்பேன். ஏன்னா அப்போ எனக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய
ஹால்லையும் அதுக்கப்புறம் கிச்சன்லயும் வந்து சாமிக்கு பூ வச்சிருந்தோம் இல்லையா, அதுல இருந்து ரெடி பண்ண சாம்பிராணியை வந்து நான் அந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால எனக்கு எப்படின்னா, நம்ம கோவில்ல இருந்து பிரசாதம் வந்து வாங்குறோம். இது வந்து சாமிக்கு வச்சது தானே, அப்ப அது பிரசாதமா நினைச்சு தான் நான் வந்து அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து அதை இப்படி வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த பூவெல்லாம் எடுத்து வேஸ்ட் பண்றோம் அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்க வந்து கண்டிப்பா இதை வந்து ஃபாலோ வந்து பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னு பட்டுச்சுன்னா ட்ரை பண்ணி வந்து பாருங்க. அடுத்ததா வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா வந்து, பிரம்ம முகூர்த்த விளக்க வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நீங்க வாஷ் பண்ணுவீங்கக்கா? டெய்லி வந்து வாஷ் பண்ணணுமா? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பிரம்ம முகூர்த்த விளக்க வந்து நான் வந்து வாரத்துக்கு 2 நாள் தான் வந்து வாஷ் பண்ணுவேன். அதாவது திங்கட்கிழமை, அதுக்கப்புறம் வியாழக்கிழமை. இந்த 2 நாளும் தான் வந்து வாஷ் பண்ணுவேன். எப்போ அப்படின்னா, என்னோட பூஜை பாத்திரத்தோட சேர்த்து தான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை விளக்கையும் வந்து நான் வந்து வாஷ் பண்ணி வந்து வைப்பேன். சில டைம் சப்போஸ் எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, என்னால பண்ண முடியல அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, வாரத்துக்கு ஒரு தடவை தான் வந்து வாஷ் பண்ணுவேன். அந்த வாரத்துக்கு ஒரு தடவை வாஷ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, வாஷ் பண்ணல, இப்போ வந்து நான் செவ்வாய்க்கிழமை விளக்கேத்துறதுக்கு திங்கட்கிழமை என்னால வாஷ் பண்ண முடியல அப்படின்னா, ஒரு துணி எடுத்து ஃபுல்லா அது எல்லாத்தையுமே தொடச்சு அது வந்து ஃபுல்லா நீட்டா கிளீன் பண்ணி எடுத்து வந்து வச்சிருவேன். இந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி வந்து கேட்குறாங்க, அக்கா டெய்லியுமே திரி மாத்தணுமா அப்படின்னு நிறைய பேர் அதை கேட்டுட்டே இருக்கீங்க. தினமுமே வந்து திரி மாத்துறது நல்லது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா, அதே திரியில ஏத்தும் போது நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஏத்துறது வந்து ரொம்பவே கம்மி தான். இன்னும் சில பேர் வந்து சொல்றாங்க, அக்கா எங்களோட பழக்கம் எப்படின்னா, நாங்க வந்து வெள்ளி செவ்வாயில மட்டும்தான் புது திரி வந்து மாத்துவோம் அப்படின்னு. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க தாராளமா அதையே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனா முடிஞ்ச வரைக்கும் புது திரி போட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அதே மாதிரி விளக்குல வந்து பிரம்ம முகூர்த்த விளக்குல போடும்போது ஒத்த திரி போடணுமா, ரெட்டை திரி போடணுமா, நீங்க 2 திரி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எப்பவுமே எந்த விளக்கா இருந்தாலும் 2 திரி போட்டு ஏத்துனா ரொம்பவே நல்லது அப்படின்னு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான் எனக்குமே வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னதை வச்சுதான் நான் இப்ப அந்த விஷயத்த ஃபாலோ பண்றேன். அதனால 2 திரி போட்டு வந்து விளக்கேத்துங்க. அது வந்து இன்னுமே வந்து ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, பூ வந்து தானாவே வந்து பூ இல்ல. நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏத்துறோம் இல்லையா? அது வந்து தானாவே குளிரணுமா? இல்ல நம்ம வந்து குளிர வைக்கணுமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து என்னோட வீட்ல எப்பவும் எப்படி பண்ணுவேன்னா, பூ வச்சு தான் வந்து குளிர வைப்பேன். பிரம்ம முகூர்த்த விளக்குன்னு இல்ல. என்னோட பூஜை ரூம்ல இருக்கிற எந்த விளக்கா இருந்தாலும் கொஞ்ச நேரம் எரிஞ்சதுக்கு அப்புறமா, நான் வந்து பூ வச்சு ஃபுல்லாவே குளிர வச்சுருவேன். இன்னும் சில பேர் வீட்ல வந்து அது தானாவே மலை ஏறிடும் அப்படின்ற மாரி ஒரு பழக்கம் வந்து இருக்கு. அதனால உங்களுக்கு வீட்ல என்ன பழக்கமோ நீங்க அதையே வந்து ஃபாலோ பண்ணுங்க. பிரம்ம முகூர்த்த பூஜைக்குன்னு தனியா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. அதே மாதிரி இப்படிதான் சாமி கும்பிடணும், இப்படி பண்ணாதான் நமக்கு வந்து வேண்டுதல் வந்து நடக்கும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்க மனசுக்கு எப்படி சாமி கும்பிட பிடிக்குதோ நீங்க அதே மாதிரி வந்து கண்டிப்பா சாமி கும்பிடுங்க. சாமி வந்து பூவெல்லாம் போட்டு கற்பூரம் காமிச்சு, அதுக்கப்புறம் சாம்பிராணி எல்லாம் காமிச்சு பண்ணாதான் வந்து பலன் கொடுக்கும் அப்படிலாம் வந்து கிடையாது. இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நமக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம வந்து அதை ஃபாலோ பண்றோம். நீங்க சும்மா விளக்கு மட்டும் ஏத்தி வச்சு மனசார சாமி கிட்ட உட்கார்ந்து வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னாலே வந்து கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான பலன் வந்து கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு எப்படி சாமி கும்பிட பிடிக்குதோ அதே மாதிரி வந்து பண்ணுங்க. நான் சொல்றதெல்லாம் நான் பண்ற விஷயத்த வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து அதை கேட்குறீங்க அப்படின்றதுனால தான் இந்த விஷயத்த கூட நான் வந்து ஷேர் பண்றேன். அதே மாதிரி வாசல்ல இருக்க விளக்கு வந்து அதே மாதிரி பூ வச்சு குளிர வைக்கணுமா அப்படின்னு கேக்குறீங்க. வாசல்ல இருக்க விளக்கு வந்து நான் பூ வச்சு இது வரைக்கும் குளிர வச்சது இல்ல. விளக்கு ஏத்தி வச்சிருவேன். வச்சிட்டேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து விளக்கு வந்து கொழுந்துரும். அதே மாதிரி அக்கா நீங்க எப்படிதான் மார்னிங் நைட் எப்படி வந்து காலையில இவ்வளவு சீக்கிரத்துல வந்து விளக்கேத்துறீங்க? 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, 4:35க்கெல்லாம் வந்து விளக்கேத்தி முடிச்சிடுறீங்க. நாங்க வந்து 3:30 மணிக்கு எந்திரிச்சா கூட 5:30 மணி கிட்ட ஆயிடுதுக்கா விளக்கேத்துறதுக்கு. எப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நைட்டே இந்த பூஜைக்கான வேலை எல்லாத்தையுமே முடிச்சு வச்சிருவேன். கிச்சன் கிளீன் பண்ணிடுவேன். பெட்ரூம் பெட்ரூம் எல்லாத்தையும் பெருக்கிட்டு ஃபுல்லா மாப் போட்டு தொடச்சு விட்டுருவேன். நான் வந்து டெய்லியுமே வந்து தொடச்சிருவேன். ஏன்னா தம்பி இருக்கான் அப்படின்றதுனால கிளீனா இருக்குன்றதுனால தினமுமே வந்து தொடச்சு விட்டுருவேன். தொடச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த வேலை எல்லாமே முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் பூஜை ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்னா, நான் பூவெல்லாம் எடுக்க மாட்டேன். பூவெல்லாம் வந்து எடுத்துருவேன். மத்தபடி வந்து பெருசா கிளீன் பண்ற ஒர்க் எல்லாம் எதுவும் இருக்காது. எண்ணெய் திரியெல்லாம் நைட்டே வந்து போட்டு வைக்க மாட்டேன். மார்னிங் தான் வந்து போடுவேன். காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ் மாத்திட்டு ஃபர்ஸ்ட் பண்ற வேலை வாசல்ல வந்து கோலம் போடுவேன். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சாமி ரூம்ல வந்து சாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊத்தி திரி போட்டு சாமிக்கு ஏதாவது பிரசாதம் வந்து வைப்பேன். கற்கண்டு வைப்பேன், இல்லை சாக்லேட் வைப்பேன், அப்படி இல்லைனா பிஸ்கெட் வைப்பேன், இல்லைனா வந்து ஏதாவது நட்ஸ் அண்ட் டேட்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து வைப்பேன். என்னால என்ன வைக்க முடியுதோ அதை மட்டும் சாமிக்கு பிரசாதமா வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து விளக்கேத்தி கற்பூரம் காமிச்சு சாம்பிராணி காமிச்சு கண்டிப்பா வந்து விளக்கேத்துவேன். அதுவுமே வந்து கேட்குறாங்க, அக்கா எங்க வீட்டுல குட்டி பாப்பா இருக்கு, வயசானவங்க எல்லாம் இருக்காங்க, அதனால வந்து
மணி அடிக்கிறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா வந்து நீங்க வெறும் விளக்கு மட்டும் ஏத்தி உட்காந்து சாமி மட்டும் கும்பிடுங்க. இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, அக்கா இது வந்து மார்கழி மாசமா இருக்கு, நான் வாசல் கதவை திறந்து வச்சுட்டு எங்களோடது ஒரு ஹால் மட்டும் தான் இருக்குக்கா, எல்லாரும் ஹால்ல படுத்துட்டு இருக்காங்க, குழந்தைங்க எல்லாமே தூங்குறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து கதவு திறந்து வச்சுட்டு நான் வந்து விளக்கேத்துறேன்க்கா, வெளியிலயே விளக்கேத்துறேன், வீட்டுக்குள்ளேயே ஏத்துறேன். பாப்பாவுக்கு வந்து ரொம்ப சளி பிடிச்சிருச்சு, என்னோட ஹஸ்பண்ட் வந்து உன்னாலதான் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிட்டாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா வந்து பூஜை ரூம்ல மட்டுமே வந்து விளக்கு வந்து ஏத்திக்கோங்க. வாசல்ல ஏத்திட்டு முடிஞ்சவங்க வாசல்ல ஏத்துங்க. முடியாதவங்க வெறும் பூஜை ரூம்ல மட்டுமே வந்து விளக்கேத்தி வந்து சாமி கும்பிடுங்க. அதே மாதிரி உங்களை கஷ்டப்படுத்திட்டு எந்த ஒரு விஷயமே வந்து பண்ணாதீங்க. இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அக்கா என்னோட வேண்டுதல் வந்து நிறைவேறிருக்கு, 3 டேஸ்லேயே வந்து ஆச்சு, 15 டேஸ்ல வந்து ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிஜமாவே எனக்கு அவ்வளோ வந்து ஹாப்பியா வந்து இருந்துச்சு. அதே மாதிரி இன்னும் சில பேர் வந்து அக்கா வீட்டில் இருக்கவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் வந்து இருக்கு, அதனால என்னால் சாம்பிராணி வந்து போட முடியலக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து சாம்பிராணி வந்து நீங்க போட வேண்டாம். சப்போஸ் அவங்க ஸ்கூலோ ஆஃபீஸோ கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னா ஒரு 8 மணி 9 மணிக்கு மேல சும்மா வீட்டில் வந்து சாம்பிராணி போட்டு விடுங்க. ஏன்னா சாம்பிராணி போடும்போது வீடு வந்து இன்னுமே ரொம்ப பாசிட்டிவா இருக்க மாதிரி கண்டிப்பா ஒரு ஃபீல் வந்து எனக்கு பர்சனலா இருக்கும். அதனால வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் தான் வந்து அவங்க என்கிட்ட கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி டெய்லி வந்து தலை குளிக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. தினமும் தலைக்கு குளிக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. நீங்க எப்படி வாரத்துக்கு ஒரு தடவை தலை குளிக்கிறவங்களா இருந்தா ஒரு தடவை குளிங்க, இல்லை 2 தடவை குளிக்கிறவங்களா இருந்தா 2 தடவை வாரத்துக்கு வந்து தலை குளிங்க. அதே மாதிரி அக்கா நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒன்னா இருந்தோம் அப்படின்னா வந்து எப்படி காலையில எழுந்திரிச்சு அந்த டைம்ல வீடெல்லாம் துடைக்கணுமா, காலைல எந்திரிச்சு தலை குளிக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. நைட்டே வீடெல்லாம் தொடச்சி விட்டுருங்க. எல்லாருக்கும் இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் தனியாக இருக்குது, பூஜை ரூம் வந்து தனியாக இருக்குது. இன்னும் சில பேருக்கு வந்து அட்டாச் பாத்ரூம்லாம் இருக்குன்றதால தலை குளிச்சுட்டு தான் வந்து வெளியிலே வருவீங்க. அதனால ஈவினிங்கே முன்னாடி நாளே இப்படியும் ஆப்வியஸாக வீடு வந்து தொடச்சி விட்டுருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில் எழுந்திரிச்சு தலைக்கு மட்டும் குளிச்சுட்டு மறக்காமல் வந்து விளக்கேற்றிடுங்க. ஆனால் எப்பவுமே பிரம்ம முகூர்த்தத்துல பெருக்கிறதோ துடைக்கிறதோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அக்கா நீங்க என்ன ஸ்லோகம் வந்து சொல்லி நீங்க வந்து விளக்கேத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. நான் காலையில எந்திரிச்சோடனே கனகதாரா ஸ்லோகம் வந்து போட்டு விட்டுருவேன். குளிக்க போறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் பண்ற வேலை கனகதாரா ஸ்லோகம் வந்து என்னோட போன்லயோ அப்படி இல்லைன்னா டிவிலயோ வந்து போட்டு விட்டுருவேன். அது வந்து ஓடிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா நான் வந்து குளிச்சு ரெடி ஆயிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு கூட அது வந்து ஓடிட்டே தான் வந்து இருக்கும். யூடியூப்ல கனகதாரா ஸ்லோகம் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாட்டு வந்து வரும். நீங்க வந்து அதை பூஜை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து அந்த ஸ்லோகம் வந்து பார்த்து கூட படிக்கிறதுனா படிக்கலாம். நீங்க டெய்லி கேட்டுட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து மனப்பாடம் ஆயிடும். கண்டிப்பா பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு உங்களோட வேண்டுதல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் சாமி கிட்ட உட்காந்து அதுக்கப்புறமா வந்து நீங்க அடுத்த வேலையை வந்து பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அக்கா ஒரு வேண்டுதல் தான் வைக்கணுமா, நிறைய வேண்டுதல் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. முதல்ல ஏதாவது ஒரு வேண்டுதல் வைங்களேன், வச்சு அதை நினைச்சு வந்து பண்ணுங்க. கண்டிப்பா அது வந்து நடக்கும். அதுக்கப்புறம் ஏன்னா நீங்க நிறைய வேண்டுதல் வைக்கும்போது உங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும். நார்மலா ஏதாவது ஒரு இந்த வேண்டுதல் தான் வந்து நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி விளக்கேற்றும் போது வந்து வேண்டிட்டு இதுக்காக தான் நான் இந்த பூஜையை வந்து பண்றேன், எனக்கு அதுக்கான பலன் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க நார்மலா எப்படி சாமி கும்பிடுவீங்களோ உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே உட்காந்து சாமி கிட்ட வந்து கேட்கலாம். அதனால வந்து இப்படி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க, அக்கா பீரியட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து 2 நாள்லயே வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்குறீங்க. நான் வந்து ஜென்ரலா சொல்லியிருந்தேன், பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ஒரு 5 டேஸ்க்கு அப்புறமா நீங்க வந்து பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு வந்து 2 டேஸ்லேயே வந்து கம்ப்ளீட்டடா வந்து பீரியட்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க 3வது நாள்ல இருந்து வந்து உங்களோட பூஜை வந்து நீங்க கண்டினியூ பண்ணலாம். சில பேருக்கு வந்து 5 டேஸ் இருக்கு, சில பேருக்கு வந்து 6 டேஸ் இருக்கு. அதனால உங்களுக்கு எப்போ பீரியட்ஸ் முடியுதோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட பூஜையை நீங்க வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணணுமாக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. முதல்ல இருந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க எந்த டேல வந்து விட்டீங்களோ அதுல இருந்து பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட பூஜையை வந்து கண்டினியூ பண்ணுங்க. இதெல்லாம் தான் வந்து நீங்க கேட்டிருந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிளியர் வந்து பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் வந்து கிளியர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல்ல வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. நம்மளோட சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. நீங்க கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே வந்து தேங்க்ஸ். நீங்க வந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணும்போது தான் எனக்கு இன்னும் வந்து அடுத்தடுத்தது வீடியோ போடணும் அப்படின்ற தாட் வந்து கண்டிப்பா வருது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் வந்து நினைக்கிறேன். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.